இந்த வருஷத்துக்கென்று தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாரு இல்ல எல்லா தீங்குக்கும் விலக்கி நான் உங்களை காப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அவர் நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு தேவன். அப்படித்தானே நம்ம ஒரு விசுவாசித்து பற்றி கொள்ளுகிறோம். இந்த நாளில் கூட எரேமியா 1:8 உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் தருகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, உன்னை காக்கும்படிக்கு. உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு நெருக்கம் வருது, ஏதோ ஒரு உபத்திரம் வருது, யாரோலோ நீங்க பாதிக்கப்படுறீங்க. வீட்டுக்குள்ள, வெளியில, வேலை செய்யற இடத்துல, ஊழியத்துல, பிஸ்னஸ்ல யாரோ ஒருவரால நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க, பாதிக்கப்படுறீங்க. அவங்களால எனக்கு தீங்கு வந்துருமோ, பாதிப்பு வந்துருமோ, என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் கூட உங்களுக்கு இருக்கலாம். அன்று சொல்ல, நீ பயப்படாதே, அவர்களுக்கு நீ பயப்படாதே, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டு நீ பயப்படாதே. ஏன் சொன்னா, நான் உன்னோடு இருக்கிறேன். என் கூட இருந்து என்ன பண்ணுவீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உனக்கு துணையா இப்பவும் கூடவே இருக்கிறல்ல, நான் இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள முடியாதுல்ல. அதுதான் ஆண்டு சொல்றார். இந்த வசனத்தை ஆங்கில வேதாமத்துல பாத்தீங்கன்னா, fear not, I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன் என்ன ஆண்டு சொல்றார். உதவி செய்கிறேன், எல்லா விதத்துல உதவி செய்வார். நீங்க பரிசுத்தமா வாழ உதவி செய்வார். நீங்க ஆவிக்குறி வாழ்க்கையில முன்னேற உதவி செய்வார். படித்து கொண்டிருந்தால் படிப்பில உதவி செய்வார். வேலை செய்து கொண்டிருந்த வேலையில உதவி செய்வார். பிசினஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ்ல உதவி செய்வார். நீ என்ன செய்றீங்களோ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் துணையாய் நிற்பார். நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார்ல. ஆண்டவர் துணை நிற்கிறத விட ஒரு பெரிய நன்மை என்ன சொல்லுங்க? பெரிய ஆசீர்வாதம் என்னதான் இருக்க முடியும்? இயேசு கூட இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெரிய தைரியம், சந்தோஷம் எதுவுமே இல்லை. தைரியமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்ன நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க. நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன். பயப்படுகிற சூழ்நிலை வரும், எனக்கு கூட வரும் பயப்படுகிற சூழ்நிலை. நான் என்ன வானத்தை இறங்கி வந்து தேவதூதனா? உங்களை போல பாடுள்ள மனுஷன் தானே. சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும்போது எப்படி ஆகுமோ, என்ன ஆயிருமோ அப்படின்ற பயம் வரும். அப்ப ஆண்டு சொல்ல, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி நான் அப்ப வாய் திறந்து சொல்லுவேன், நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்ன நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க, எனக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யறீங்க, பிறகு ஏன்னா பயப்படணும்னு சொல்லுவேன். அப்படி சொன்ன உடனே பாருங்க, இந்த பயம் எல்லாம் விலகி போயிடும். ஒரு தைரியம் வந்துடும், சூழ்நிலையே மாறிவிடும். விசுவாசம், அந்த விசுவாசத்தோட நீங்க இன்னைக்கு சொல்லணும், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், என்ன நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தது எதுக்காக? அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே, உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன். நம்ம கூட இருக்கிறது தான் அவர் உயிர்த்தெழுந்தார். நம்ம கூட எப்பவும் இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல அவர் இருக்கிறாரா? அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருந்தா தான் நீங்க இதை சொல்ல முடியும். அதனால இப்போ அப்படி இல்லாட்டா இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உள்ளத்துல எனக்குள்ள வாங்க, என் கூட தங்கிருங்க, எனக்கு தகப்பனாருங்க, நீங்க என் கூட இருந்தா நான் பயப்பட வேண்டிய அவசியமா வராது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தைரியமா வாய் திறந்து சொல்லுங்க, கண்களை மூடி, ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், என்ன நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க. சாத்தானே, உன்னை கண்டெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா இயேசு என்னோடு கூட இருக்கிறார். பிரச்சனையே, போராட்டமே, நெருக்கமே, உபத்திரமே, பொல்லாத மனிதர்களே, நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார், எனக்கு ஜெயம் தருவார், பாதுகாப்பார். ஆமேன், ஆமேன்.